Decode the world unfiltered. Pakistan stands ready for a composite, comprehensive, and result-oriented dialogue with India on all outstanding issues. No degree of drama and no level of lies can conceal the facts. இரண்டு செய்திகளை இன்னைக்கு நம்ம டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். முதல் செய்தி, ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐநா பொதுச்சபையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் கடுமையான வார்த்தை மோதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்று வருது. இது பற்றி நம்ம பல காணொலிகளை ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கி நெத்தன்யாகு வரைக்குமான பல்வேறு நபர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, காஷ்மீரில் அமைதியை மீட்டெடுக்க பாகிஸ்தான் தயாராக இருக்குது அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பல கருத்துக்களை அங்கே முன் வச்சிருக்காரு. பகல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு பேசிய ஷபாஸ் ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ஆத்திரமூட்டும் வகையில் செயல்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுத்து இந்திய ராணுவத்தை அவமானத்தோடு திருப்பி அனுப்பியது அப்படின்னும் ஒரு கருத்தை அங்கே பதிவு பண்ணுறாரு. அதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுத்துருக்குறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுடைய 7 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா தவறான தகவல் ஒன்றையும் பதிவு பண்ணுறாரு. இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டியை ஒருதலைபட்சமாக நிறுத்தி வைத்து சர்வதேச சட்டத்தை இந்தியா மீறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அங்கே முன் வச்சிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு போர் நிறுத்தம் கொண்டு வர உதவிதா சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாராட்டையும் அவர் பதிவு பண்ணுறாரு. ட்ரம்ப் போரை நிறுத்தியதா ஷபாஸ் ஷெரீஃப் பகிரங்கமாக சொல்கிறதுங்கிறது இதுதான் முதல் முறை. பயங்கரவாதத்தினால பாகிஸ்தான் $150 பில்லியன் பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பதாகவும், பயங்கரவாதத்தினால பாகிஸ்தானுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அவருடைய பேச்சில் இருந்த முக்கியமான சாராம்சங்கள். ஜெய்ரிகி தாலிபான், அதே போல் பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இந்த இயக்கங்களெல்லாம் சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இந்த இயக்கங்களுக்கு வெளிநாடுகள் நிதி உதவி அளிப்பதாக மறைமுகமாக இந்தியாவை குற்றம் சாட்டுறாரு. ஷபாஸ் ஷெரீஃபுடைய இந்த பேச்சுக்கு வரிக்கு வரி பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர தூதரகத்தின் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பேட்டல் கலோட், இவங்க ஏற்கனவே பலராலும் அறியப்பட்ட ஒரு அதிகாரி, பாகிஸ்தானை கடுமையாக விளாசி இருக்கிறாங்க. This assembly witnessed absurd theatrics in the morning from the Prime Minister of Pakistan, who once again glorified terrorism that is so central to their foreign policy. However, no degree of drama and no level of lies can conceal the facts. பாகிஸ்தான் பிரதமருடைய உரையை அபத்தமான நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்சர்ட் தியேட்ரிக்ஸ் அப்படின்னும், பொய்கள் அப்படின்னும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. எந்த நாடகமும் எந்த பொய்யும் உண்மையை மறைக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கலாட்டுடைய இந்த பதிலடி. பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையின் மையமாக இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை அந்த நாட்டு பிரதமர் மீண்டும் போற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனுக்கு 10 வருஷம் அடைக்கலம் கொடுத்தவங்களாம் நீங்கள் தானே அப்படிங்கிற கேள்வியை அங்கே அவங்க முன் வச்சு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய தலைவர்களே பயங்கரவாத முகாம்களை நடத்தி வர்றதை பல நேரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு பேட்டியளித்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். கவாஜா ஆசிஃப் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத குழுக்களுக்கு நாம் ஆதரவு அளித்து வருகிறோம், அதாவது பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருகிறது அப்படின்னு பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தார். இந்த கவாஜா ஆசிஃப் மட்டும் இல்லை, முன்னாள் தலைவர்களான நவாஸ் ஷெரீஃப், பர்வேஸ் முஷாரஃப், இம்ரான்கான் அப்படின்னு பலருமே பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதாக வெவ்வேறு தருணங்களில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு இந்த முறை பாகிஸ்தான் பிரதமருக்கான பதிலடியாக பேட்டல் கலோட் முன்வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ரிபட்டல் அவங்க வச்சது அண்மையில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பானது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்பின் தலையிட்டால் தான் போர் நிறுத்தப்பட்டதா ஷபாஸ் ஷெரீஃப் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா. இந்த நிலையில் இந்தியா நடத்திய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் ராணுவம் தான் போரை நிறுத்தும்படி கெஞ்சியது அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரதமர் ஷெரீஃப் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தால் அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மூடிட்டு இந்தியாவில் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, நாம் தீவிரவாதிகள், தேடப்படக்கூடிய தீவிரவாதிகள், அவங்கள ஒப்படைச்சிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் கலோட் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்து பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறார் இந்த பேட்டல் கலோட். யார் இவர் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கும் எழுந்திருக்கலாம். 2015ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த IFS அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸை சேர்ந்த ஒரு அதிகாரி, 33 வயதான கலோட் மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. டெல்லி பல்கலைக்கழகத்தில் லேடி ஸ்ரீராம் மகளிர் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்.
டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரட்டேஷன் பிரிவிலையும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. காலட் திறமையான கிதார் இசை கலைஞர், பாடகி அப்படின்னு அவங்களுக்கு நிறைய இன்னொரு பக்கமும் கூட இருக்குது. ஃப்ரெஞ்சு மொழியிலையும் சரளமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். 2015ஆம் ஆண்டு நடந்த UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 96வது இடம் பிடிச்சு இந்திய வெளியுறவு பணியில் சேர்றாங்க. ஃபாரின் சர்வீஸ் அவங்க எடுத்து அந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்தியாவின் நிரந்தர தூதுக்குழுவில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி மற்றும் ஆலோசகராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்பும் அவரை பற்றிய செய்திகள் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதுக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் ஐரோப்பிய மேற்கு பிரிவில் அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றியிருக்கிறாங்க. பாரிஸ் அதேபோல் சான் பிரான்சிஸ்கோ தூதரகங்களில் ஏற்கனவே பணியாற்றிய அனுபவம் இருக்குது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் பேசி முடித்த உடனே ரைட் ஆஃப் ரிப்ளை உரிமையை பயன்படுத்தி தான் இவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது என்ன ரைட் ஆஃப் ரிப்ளை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன அப்படின்னா, ரைட் ஆஃப் ரிப்ளை அப்படிங்கிறது சர்வதேச ராஜதந்திரம், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை போன்ற பலதரப்பட்ட தளங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாட்டை பற்றியோ அதனுடைய கொள்கைகளை பற்றியோ விமர்சன ரீதியான தகவலை ஒருத்தர் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நாடு அல்லது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுற நாடு உடனடியாக அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஒரு உரிமை தான் இந்த ரைட் ஆஃப் ரிப்ளை அப்படிங்கிறது. இந்த உரிமை பயன்படுத்தும் போது ஐநாவினுடைய அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் இது சேர்க்கப்படும். ஒரு டாக்குமெண்டடாக இருக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. ஒரு நாட்டினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பதிவு செய்வதற்கான ஒரு வழி அப்படின்னு பார்க்கலாம். ரைட் ஆஃப் ரிப்ளை பொதுவாக குறுகிய கால அவகாசத்தோட வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். ஏன் கேலாட் இவ்வளவு பாராட்டுதலுக்கு உரியவராக மாறுறார் அப்படின்னா, ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு ரைட்டான ரிப்ளை கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு திறன் அவர்கிட்ட இருந்ததுங்கிறது தான் அதில் இருக்குது. பதிலளிக்கக்கூடிய நாடு சுருக்கமாகவும் கூர்மையாகவும் தங்கள் நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது இந்த ரைட் ஆஃப் ரிப்ளையில் உண்டு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரம் அல்லது பயங்கரவாதம் குறித்த விவாதங்களின் போது ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இந்த ரைட் ஆஃப் ரிப்ளையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டில் இந்தியா சார்பில் பேட்டல் காலட் அளித்த ரைட் ஆஃப் ரிப்ளை மிகவும் பிரபலமானது. அன்வாருல் ஹக் ஹாகர் பாகிஸ்தானுடைய கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போ இஸ்லாமிய வெறுப்பு அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர் இதை எதிர்த்து போராட ஒரு சிறப்பு தூதரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாரு. இந்தியாவை மறைமுகமாக குறிப்பிட்டு வலதுசாரி தீவிரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அங்கே முன்வைக்கிறாரு. இதற்கும் பேட்டல் கலோட் ரைட் ஆஃப் ரிப்ளை மூலமாக பதில் கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை அப்படின்னும், பாகிஸ்தானே பயங்கரவாதத்தின் மையமாக இருக்கிறது அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள்லாம் அப்போ முன் வச்சுருந்தாங்க. அப்போதும் அவர் எல்லோருடைய கவனத்தையும் பெறக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது உங்களுடைய நினைவூட்டலுக்காக. இரண்டாவதாக என்ன பார்க்குறோம் இந்த டீகோட் பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உரையாற்ற வந்ததும் அங்கிருந்த பல்வேறு நாட்டு தலைவர்கள் அவையை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம். காலி சேர்களை பார்த்து பேசிவிட்டு நெதன்யாகு அவையை விட்டு சென்றார் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த வெளிநடப்பு ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் இது அமைந்திருந்தது. நெதன்யாகு சபைக்குள்ளே நுழைந்தபோது 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த 100க்கும் அதிகமான தூதுவர்கள் வெளியேறிவிட்டார்கள். கிட்டத்தட்ட அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய பிரதிநிதிகளும் வெளியேறினாங்க. பல ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்த தூதுவர்களும் வெளிநடப்பு செய்து காசா மீதான தாக்குதலுக்கு தங்களுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்கிறாங்க. சில ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளும் கூட வெளியேறினாங்கிறது கவனிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ பாலஸ்தீனம் தனி நாடாக மாறணுங்கிறதுக்கான ஆதரவு குரல் பல மட்டத்தில் இப்போ கூடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல நாடுகள் ஆதரிக்கின்றன, ஐரோப்பிய நாடுகளும் ஆதரிக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ நெதன்யாகு உரையாற்றும் போது ஐநாவுடைய பொதுச்சபை அரங்கம் பெரும்பாலும் காலியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம காட்சிகளாக கூட பார்க்க முடியும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற இஸ்ரேலின் முக்கியமான நட்பு நாடுகளுடைய தூதுவர்கள் மட்டும்தான் அரங்கத்தில் இருந்தாங்க. பிரிட்டனும் கூட தன்னுடைய மூத்த தலைவர்களுக்கு பதிலாக இளநிலை தூதுவர்களை மட்டுமே நெதன்யாவுடைய உரையை கேட்கறதுக்கு அனுமதிச்சிச்சு. இந்த வெளிநடப்பை பற்றி கவலைப்படாமல் காசால வேலையை முடித்து காட்டுவோம் அப்படின்னும், பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதுங்கிறது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னும் நெதன்யாகு விமர்சனங்களை அங்கே முன் வச்சிருக்காரு. பல நாடுகளும் வெளிநடப்பு செய்தது இல்லையா, அப்படியும் நெதன்யாகு தன்னுடைய உரையை அங்கே தொடர்ந்தார். இந்த உரையை இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா, காசாவில் ட்ரக்குகள் மற்றும் கிரேன்களில் பெரிய ஒலிபெருக்கிகளை பொருத்தி ஒளிபரப்புகிறாங்க. ஆடியோவாக அவருடைய பேச்சை கேட்க வைக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கையும் சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் எஃபர்ட் அப்படின்னு விமர்சிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஒரு தலைவர் உரையாற்றும் போது பிற நாட்டு பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்கிறதுங்கிறது அவ்வப்போது நடந்திருக்குனாலும், இப்போது நெதன்யாவுக்கு எதிராக நடந்திருக்க வெளிநடப்பு அப்படிங்கிறது இந்த நாடுகள் அனைத்து நாடுகளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய
செய்யக்கூடியதாகவும் காசாவில் நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதாகவும் இஸ்ரேலுக்கு தங்களுடைய கண்டனத்தை, குறிப்பாக நெத்தன்யாவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவும் இதை செய்திருக்கிறாங்க. நெத்தன்யாகு பேசும்போது 90% தலைவர்கள் அரங்கத்தில் இல்லை. ஏற்கனவே சில வெளிநடப்புகள் நடந்தாலும் இவ்வளவு என்மாஸ் ஒரு வாக் அவுட் அப்படின்னு கிட்டத்தட்ட இதை சொல்ல முடியும். அரசியல் ரீதியான எதிர்ப்பு மற்றும் கண்டனத்தை காட்டுவதற்கு செய்யப்படக்கூடிய வெளிநடப்புங்கிறது டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட் சிம்பிளாக பார்க்கப்படுது ஐக்கிய நாடுகள் சபையில். முன்னாள் ஈரான் அதிபர் மஹ்மூத் அஹ்மதி 2010ஆம் ஆண்டு உரையாற்றிய போது அமெரிக்க, ஐரோப்பிய மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளுடைய பிரதிநிதிகள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. ஈரானுடைய அணு ஆயுத திட்டம், இஸ்ரேல் மீதான எதிர்ப்பு, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவித்து அந்த வெளிநடப்பு நடந்துச்சு. முக்கியமாக 2001 செப்டம்பர் 11 அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அது குறித்து அஹ்மதி தெரிவித்த கருத்துக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. செப்டம்பர் 11 தாக்குதல்களை அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சில பிரிவினரே திட்டமிட்டு நடத்தியதாக இந்த அஹ்மதி அப்போ சொல்லியிருந்தார். முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் ஷரோனுக்கும் இது மாதிரியான ஒரு வெளிநடப்பை எதிர்கொண்ட அனுபவம் இருக்குது. 2001ஆம் ஆண்டு ஐநாவில் பேசிய போது அரபு நாடுகளுடைய பிரதிநிதிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க. 2000ஆம் ஆண்டில் ஷரோன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்களோட ஜெருசலேமில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு போகிறாரு. இது இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான புனித தலம். இவருடைய இந்த செயல் பாலஸ்தீனியர்களுடைய பெரும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. 2வது இன்டிஃபாடா தொடக்கத்திற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஐநாவில் ஷரோனை அரபு நாட்டு தலைவர்கள் எதிர்த்தாங்க. முன்னாள் லிபிய தலைவர் கடாஃபிக்கு 2009ஆம் ஆண்டு ஐநாவில் உரையாற்றிய போது பல மேற்கத்திய நாடுகளுடைய பிரதிநிதிகள் நீண்ட குழப்பமான மற்றும் சர்ச்சைக்குரிய உரைக்கு பதிலடியாக நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நெத்தன்யாவுக்கு நடந்த வெளிநடப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏற்கனவே சில பேர்லாம் வெளிநடப்பு நான் பார்த்துருக்குறாங்க, எனக்கு மட்டுமா இந்த அவமானம் அப்படின்னு நெத்தன்யாவு நினைக்க முடியாது. அரசியல் ரீதியாக அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அரபு நாடுகள், அதேபோல் இஸ்லாமிய நாடுகளோடு சேர்ந்து ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகளுடைய பிரதிநிதிகளும் வெளியேறியதுனால எதிர்ப்பு மிக அதிகமாக இருந்ததையும் இஸ்ரேல் மீதான சர்வதேச தனிமைப்படுத்தலையும் இது தெளிவாக வெளிக்காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காசாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த வெளிநடப்பு அப்படிங்கிறது கவனம் பெறக்கூடிய ஒன்று. நெத்தன்யாகு சந்தித்த புறக்கணிப்பு ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பெரிய வர்த்தக கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக வர்த்தக தடைகளை விதிக்கும் வாய்ப்பை எளிதாக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு நிலையை உருவாக்கும். இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிஜே, அது மாதிரி ஐசிசி நீதிமன்றங்களில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இந்த சர்வதேச எதிர்ப்பு கூடுதல் கவனத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாறும். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வரக்கூடிய அமெரிக்காவிலும் கூட நெத்தன்யாகுனுடைய அணுகுமுறைக்கு கடுமையான அதிருப்தி ஏற்பட தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐநாவில் நிகழக்கூடிய எதிர்ப்புகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அளிக்கும் ராஜதந்திர மற்றும் இராணுவ ஆதரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உள்நாட்டு அழுத்தத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதனால தான் ஏற்கனவே சில தலைவர்கள் இது மாதிரியான வெளிநடப்புகளை அவங்க சந்தித்திருந்தாலும் நெத்தன்யாவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த அவமதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தத்தை, உலக நாடுகளுடைய அழுத்தத்தை, சர்வதேச நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கான அழுத்தத்தை கூடுதலாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் இது நிச்சயமாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.